ஒரு லேடி ஒரு சின்ன கடையில அவங்களுக்கு தெரிஞ்ச மாரி டம்ப்ளிங்ஸ்லாம் வித்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சமயத்துல அவங்களுக்கு கஸ்டமர்ஸ்லாம் ரொம்ப கம்மியாவே வந்துட்டு இருந்தாங்க. அவங்க செய்றதுல உள்ள இருந்த ஃபில்லிங்ஸோட டேஸ்ட் என்னதான் நல்லா இருந்தாலுமே, வெளியில அந்த டம்ப்ளிங்ஸ்லாம் ரொம்ப திக்கா இருக்குன்றதாலே நெறைய பேர் வாங்காம இருந்தாங்க. அதே மாதிரி பக்கத்துல இருந்த கடையில நெறைய பேர் கூட்டமா வாங்குறத பார்த்து, என்னடா இது நம்மளால பண்ண முடியாதான்னு சொல்லி வீட்ல போய் ட்ரை பண்றாங்க. ஆனா மறுபடியும் அவங்களுக்கு திக்காவே வருது. அப்புறமா தான் ஒருத்தவங்க மூலியமா தெரிய வருது. இந்த மாதிரி ஆல்கலைன் வாட்டர் கொஞ்சம் சேர்த்துட்டோம்னா அந்த டம்ப்ளிங்லாம் கொஞ்சம் மெலிசா வரும் அப்படின்றது தெரிஞ்சு, அதே மாரி ட்ரை பண்றாங்க. ஆனா இவங்க ஸ்டார்ட்டிங்ல ஆல்கலைன் வாட்டர் நெறைய ஊத்திட்டனால, அந்த டம்ப்ளிங்கோட டேஸ்ட் நல்லா இல்லாம துப்பிடுறாங்க. மறுபடியும் டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாரி கொஞ்சமா ஆல்கலைன் வாட்டரும், அத ஈடு செய்யறதுக்கு கொஞ்சம் உப்பும் போட்டு மிக்ஸ் பண்ணி கரெக்ட்டா அவங்க பிரிப்பேர் பண்ணதுல, அந்த டம்ப்ளிங்கோட அவுட்டர் கோட்டிங் ரொம்ப மெலிசா வந்ததுனால, இத கண்டிப்பா மார்க்கெட்ல வித்தா எல்லாருமே வாங்குவாங்கன்னு சொல்லி கொண்டு போய் அவங்களோட மார்க்கெட்ல விக்க ஆரம்பிக்கிறாங்க. எதுவுமே சேல் ஆகாம இருந்த இவங்களோட டம்ப்ளிங் இப்ப பயங்கரமா சேல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாம நெறைய பேர் கூட்டமா வந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி சமயத்துல அங்க இருந்த லோக்கல் ரவுடி ஒருத்தன் இவங்களோட கடையில கூட்டம் சேர்றத பார்த்து, இனிமே டெய்லி நீ கொஞ்சம் பணம் எங்களுக்கு குடுக்கணும் அப்படின்ற மாரி சொல்றான். அது மட்டும் இல்லாம இவங்களோட பொண்ணையும் தூக்கிட்டு போக பார்க்கறான். அந்த சமயம் இவங்க அம்மா கையில ஒரு கத்தி எடுத்துட்டு வந்து, "என் பொண்ணு மேல அந்த கைய எடு" அப்படின்ற மாரி சொல்றது மட்டும் இல்லாம, உடனே அந்த ரவுடிக்கும் ஞாபகம் வருது. அவனும் சின்ன வயசா இருக்கும்போது அவங்க அம்மா அவன இப்படிதான் புரொடெக்ட் பண்ணாங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சு, உடனே அவங்க கிட்ட, "சரி உங்ககிட்ட நான் கலெக்ஷனுக்கு கொஞ்சமா காசு வாங்குறேன்" அப்படின்றது மட்டும் சொல்லாம, அவங்க கிட்ட இந்த டம்ப்ளிங்கும் வாங்கி சாப்பிட ஆரம்பிக்கிறான். பயங்கரமா டேஸ்ட்டா இருக்கேன்னு சொல்லி இவங்க ஆளுக்கு எல்லாருக்கும் வாங்கி கொடுத்தது மட்டும் இல்லாம, அவங்களுக்கு 500 டம்ப்ளிங் வேணும்னு சொல்லி ஒரு பெரிய ஆர்டரும் குடுக்குறான். கொஞ்சம் கொஞ்சமா இந்த அம்மாவும் அவங்களோட பிசினஸ வளர்த்துட்டு போறாங்க. இந்த மாதிரி சமயத்துல ஒரு நாள், "எனக்கு வெறும் டம்ப்ளிங்கோட ஷீட் மட்டும் குடுங்க. நான் வீட்ல ஃப்ரீசர்ல வச்சுக்கிறேன்னு" சொல்லி ஒரு ஆள் வந்து கேட்கவும், அப்பதான் இவங்களுக்கு ஐடியா தோணுது. அதனால இவங்க குக் பண்ண டம்ப்ளிங்கும், அது மட்டும் இல்லாம குக் பண்ணாம ராவா இருக்க டம்ப்ளிங்கும் விக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி கடைசியா ஒரு பெரிய மில்லியனராவும் ஆயிடுறாங்க. என்ன விஷயமா இருந்தாலும் மக்களுக்கு உண்மையாவும் நேர்மையா இருந்து அவங்களுக்கு தரமான பொருட்கள குடுத்தோம்னா, கண்டிப்பா அவங்க எல்லாரும் நம்மள வேற லெவலுக்கு கொண்டு போவாங்க அப்படின்ற மாரி தான் இந்த வீடியோ எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.